வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட 7லேருந்து 8 பச்சை மிளகாய், நான் சம்பா மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால் அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நீட்டு மிளகாய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விதை எடுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எந்த அளவு பச்சை மிளகாய் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னியில் காரம் குறையும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இந்தளவு பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி புளி சேர்க்கறதுனால காரம் கம்மியாகும், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக இப்போ இதில் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிளகாய் நல்லா காரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ காரம் கம்மியாயிரும். எனக்கு மிளகாய் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் சர்க்கரை சேர்க்கலை. இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். விதை எதுவுமே சேர்க்கலை, அதனால் நல்லா வலுவலுப்பாகவே அரைக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி வலுவலுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்கு அதே பேனையை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டுமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சட்னியில் ஏற்கனவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம தாளித்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப காரசாரமான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. நார்மலாக இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான காரசாரமான பச்சை மிளகாய் சட்னியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.